ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஹேமா சொல்கிறாங்க, என்னோட டேடியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். லக்ஷ்மிக்கும் அப்பா இல்லை, எனக்கும் அம்மா இல்லை. அதனால என்னோட டேடியும் சமையலம்மாவும் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹேமா சொல்ல வர்றதுக்கு முன்னாடி பாரதி ஹேமாட்டேருந்து மயக்க வாங்கிடுறாரு. ஹேமாவை ஸ்டேஜை விட்டு கீழே இறக்கி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்ததான் வெண்பா மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக வெளியில் போகிறாங்க. அந்த டைமில் வெண்பாட்ட ரவுடி பசங்க கலாட்டா பண்ணுறாங்க. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வெண்பா சவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் வந்து வெண்பாவை காப்பாற்றுறாரு. வெண்பா அவருக்கு நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் பண்ண உதவிக்கு நாளைக்கு கண்டிப்பாக என்னோடய வீட்டுக்கு லஞ்சுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த ஃப்ரெண்ட் இப்போது ஷர்மிளா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஷர்மிளாட்ட அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க வெண்பா. நேற்று ரவுடிஸ்டர்ந்து என்னை காப்பாற்றினார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னேன்லம்மா, அந்த ஃப்ரெண்டு இவர் தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஷர்மிளா சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கிறேன்னு சொன்னேனே, அது இவர் தான் மிஸ்டர் ரோஹித் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே வெண்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அடுத்ததான் ஹேமா ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி ஹேமாட்ட சொல்கிறாரு, என்றைக்குமே நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஹேமா, உனக்கு அம்மா அப்பா ரெண்டுமே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே லக்ஷ்மி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.